Hello my dear students, in the video CBSE Grade 10 Maths Chapter 3 Exercise 3.2 question number 3 third and fourth problem பார்க்க போறோம். Question number 3 third problem பார்ப்போமா. The coach of a cricket team buys 7 bats and 6 balls for 3,800. Later she buys 3 bats and 5 balls for 1,750. Find the cost of each bat and each ball. Eachல அர்த்தம்னா ஒரு பேட்டுக்கு ஒரு பால்க்கு ஒரு கண்டுபிடிங்கன்னு அர்த்தம். ஓகேவா, நம்ம கொஸ்டின் சொல்யூஷன் எழுதும்போது எப்படி எழுதுறோம்னா எக்ஸ் அண்ட் ஒய்க்கு எடுக்கணும். அப்போது பேட் அண்ட் பால் ரெண்டு இது இருக்குது. ஓகேவா, ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. அதை நம்ம எக்ஸுக்கும் ஒய்க்கும் பிரித்து எடுத்துக்கணும். லெட் த காஸ்ட் ஆஃப் ஈச் பால், அதாவது ஒன் பால் பி எக்ஸ், லெட் த காஸ்ட் ஆஃப் ஒன் பால் பி ஒய், தட் இஸ் ஈச் பால் ஈச் பேட். ஓகேவா, இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, பேட்டுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் எக்ஸு, பாலுக்கு ஒய், அதாவது 7x + 6y ஈக்குவல்ஸ் எவ்வளோ ரூபாய்க்கு 3,800 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க. ஓகேவா, அப்போது நம்ம ரேட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். காஸ்ட் என்னது, அமௌண்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 3x + 5y = 1,750. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் 1 டேக் ஈக்குவேஷன் 1 7x + 6y = 3,800. இப்போ நம்ம ஒரு வேரியபிள் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஏன்னா அதுக்கு தான் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த வேல்யூக்கு. அப்போது 7x + 6y = 3,800. 7x = 3,800 - 6y + 6y இந்த அடுத்த சைட் போகும் -6y. ஸோ x = 3,800 - 6y / 7. ஏன்னா இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் 7 × x இருக்குது பார்த்தீங்களா, அது ஆப்போசிட்ஸில் வரும்போது டிவிஷனில் ஆயிரும். ஸோ அது நம்ம எக்ஸுக்கு இப்போ நம்ம கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அதை நம்ம அடுத்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டிடியூட்டிங் எஸ் இன் ஈக்குவேஷன் 2. ஸோ ஈக்குவேஷன் 2 என்னது, 3x + 5y = 7,750. அதில் எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். எதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 3,800 - 6y / 7 சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஈக்குவேஷன் 3ன்னு ஒன்று புதுசாக. அதை அந்த வேல்யூவை நம்ம இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ 3 × அந்த வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, எக்ஸோட வேல்யூ + 5y இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, + 5y = 1,750. இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள், 3 உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 3 and 7 கேன்சல் ஆகாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், உள்ள மல்டிபிள் பண்ணிடுங்க. 3 × 3,800 11,400 - 6 3s என்னது 18 + 5y = 1,750. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இங்கே 11,400 தட் இஸ் 11,400 - 16y / 7 இருக்குது. இங்கே ப்ளஸ் y கிட்ட எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம கீழே / 1 போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்ராக்ஷன் மாதிரி எடுத்து நம்ம எல்சிஎம் எடுக்க முடியும். ஏன்னா அதையும் நம்ம எல்சிஎம் எடுத்து தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, கீழே டினாமினேட்டர் இங்கே 7 இருக்குது, இங்கே 1 தானே இருக்குது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, லைக் ஃப்ராக்ஷனுக்கு கொண்டு வரதுக்கு மல்டிபிள் பை 7 பண்ணணும். ஓகே, ஏன்னா இங்கே 1 தான் இருக்குது, வேறு எதுவும் எல்சிஎம்ல எடுக்க தேவையில்லை. ஸோ 1 × 7 7, அதே மாதிரி அதே வேல்யூவால் மேலே மல்டிபிள் பண்ணோம். 5 × 7 35. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், 11,400 - 18y + 35y = 1,750. இங்கே / 7 இருக்குல்ல, அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அடுத்த சைட் கொண்டு வந்துடலாம். ஏன்னா டினாமினேட்டரில் இருக்குது, நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். இந்த பக்கம் பாருங்கள், -18y + 35y சால்வ் பண்ணால் நமக்கு 17y + 17y கிடைக்குது. ஏன்னா கிரேட்டர் வேல்யூ என்னது 35. 35ல் என்ன சிம்பிள் இருக்கோ அதை தான் நம்ம போடணும், கிரேட்டர் வேல்யூ சைன் போடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், 11,400 + 17y, அதாவது ஒய் வேரியபிள்ஸை தனியாக சால்வ் பண்ணணும். ஸோ 17y வந்திருக்கு = 1,750 × 7 என்ன வேல்யூ வருது, 12,250 வருது. அது தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னது, இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், 11,400 + 17y இருக்கா, கான்ஸ்டண்ட்டாக அந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் கான்ஸ்டன்ட் சால்வ் பண்ண முடியும். ஸோ இங்கே ப்ளஸ் 11,400 இருக்குது, ஆப்போசிட் சைட் வரும்போது -11,400 ஆயிரும். ஸோ அந்த 12,250 - 11,400 என்னென்னு பார்த்தீங்கன்னா 850 வருது. நெக்ஸ்ட் இங்கே 17y இருக்குல்ல, ஒய் மட்டும் அந்த பக்கம் வச்சுட்டு 850 / 17 வரும். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் ஆப்போசிட் சைட் போகும்போது டிவிஷன் ஆயிரும். இங்கே 850 இருக்குது. ஸோ 5 எண்டாவதுனால 17 டைம்ஸில் 5 டைம்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போமா. 17 5s என்னது, 7 5s 35, இங்கே 3 பேலன்ஸ், 5 1s 5 + 3 6 7 8 வருது. ஸோ 5 டைம்ஸ்லேயே போயிருந்தனால இங்கே 85 5 டைம்ஸ் போகும், அங்கே 0 அப்படி எடுத்துக்கோங்க. ஸோ y = 50. ஸோ நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிருச்சு.
நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, கிடைச்ச y ஈக்குவல் டு 50 வந்து இன்னொரு வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து y வேல்யூ தான் கிடச்சிருக்கு, எக்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ நம்ம டேரெக்டாக ஈக்குவேஷன் 3லேயே போட்டால் இன்னும் ஈஸியாக கிடச்சிரும். வேறு இந்த பக்கம் ப்ளஸ்ஸு ஒய் இல்லை மாற்றிட்டு இருக்க தேவையே இல்லை. ஸோ நம்ம டேரெக்டாக ஈக்குவேஷன் 3 ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதில் சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ சப்ஸ்டியூட்டிங் y ஈக்குவல் டு 50 இன் ஈக்குவேஷன் 3, அந்த புதுசாக ஃப்ரேம் பண்ண ஈக்குவேஷன்லேருந்து தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஃப்ரம் 1லேருந்து. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3800 minus 6y divided by 7, x equal to 3800 minus 6 into 50, ஏன்னா y ரீப்ளேஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் 50 by 7. நெக்ஸ்ட் x equal to 3800 minus 6 5 are என்னது 30 and 0 இருக்குது. ஸோ 300 ஆயிடுது. ஸோ 6 into 50 மல்டிபிள் பண்ணிட்டாங்க, உள்ள 300 ஆயிடுது டிவைடட் பை 7. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, 3800 minus 300 என்னது 3500 by 7. ஸோ 35 வந்துருச்சா. ஸோ 35 வந்து 7 டேபிளில் 5 டைம்ஸ் போகும். அப்போது மீதி இருக்க 0 ரிமைனிங் எடுத்துடுங்க. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 500. அப்போது காஸ்ட் ஆஃப் 1 பேட், அதாவது எக்ஸ் வந்து 500, காஸ்ட் ஆஃப் 1 பாலோட ரேட் வந்து பாருங்கள் 50 ருபீஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வெரிஃபை பண்ணால் கூட வேறு ஏதாவது வேல்யூஸ் ஏதாவது ஈக்குவேஷன் எடுத்து அதில் செக் பண்ணிக்கலாம். எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் சேமாக இருக்கா, இந்த எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ, அதாவது எக்ஸோட 500 ஒய்யோட இது போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி வெரிஃபை கூட பண்ணிக்கலாம். செக் பண்ணியிருக்காங்க. 3x + 5y = 1750 இருக்குல்ல. ஸோ எக்ஸ் இருக்கிறதுல 500, ஒய் இருக்கிறதுல நம்ம கண்டுபிடிச்ச 50 எல்லாருமே போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 3 × 500 பண்ணால் 1500, 5 × 50 250 வருதா. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 1750 வருது. இங்கே ஆல்ரெடி ஆர்ஹெச்எஸ் பாருங்கள் 1750. ஸோ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஹேன்ஸ் வெரிஃபை, நம்ம பண்ணது கரெக்ட். அப்போ Question number 3, fourth problem. The taxi charges in a city consist of a fixed charge together with the charge for the distance covered. அதாவது ஒரு டாக்ஸியில் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ எப்படின்னா ஃபிக்ஸட் சார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துருப்போம். அப்புறம் வந்து என்னென்னா அடிஷ்னல் சார்ஜஸ் 1 கிலோமீட்டருக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு போக அடிஷன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா. 1 கிலோமீட்டருக்கு இப்போ 5 ருபீஸ் அப்படின்னா 10 கிலோமீட்டர் போகும்போது அப்போ என்னது 5 × 10 50 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக நம்ம அடிஷ்னலாக பே பண்ண வேண்டியதாக இருக்கும் ஃபிக்ஸட் சார்ஜஸ் இது பண்ணுறப்ப. ஓகேவா. அதே மாதிரி தான் அடிஷ்னல் சார்ஜஸாக வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜஸாக நம்ம வந்து 10y எடுத்திருக்கோம். ஓகேவா. சார்ஜஸ் பர் கிலோமீட்டர் ப்ளஸ் அந்த ஃபிக்ஸட் சார்ஜஸோடு சேர்த்து. அப்போ தான் வந்து நமக்கு வந்து x + 10y சொல்லிட்டு ஃப்ரேம் ஆகுது. எவ்வளோ கொடுக்குறாங்க அப்போது 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ சார்ஜ் பே பண்ணுறாங்க 105 ருபீஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபார் ஏ ஜேர்னி ஆஃப் 15 கிலோமீட்டருக்கு எவ்வளோ சார்ஜ் பே பண்ணுறாங்க 155 ருபீஸ் பே பண்ணுறாங்க. வாட் ஆர் த ஃபிக்ஸட் சார்ஜஸ் அந்த சார்ஜஸ் பர் கிலோமீட்டர். அந்த ஃபிக்ஸட் சார்ஜஸை வந்து எக்ஸ் ஆகும். அந்த அடிஷ்னல் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்காங்களா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு சார்ஜ் எக்ஸ்டெண்ட் ஆக உங்களுக்கு வந்து சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதை வந்து நம்ம என்னது ஒய்யாவும் எடுத்துருக்கோம். ஓகேவா. இப்போ நம்ம பாருங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் ஆகிருக்கு. ஃபஸ்ட் அந்த ஃபிக்ஸட் சார்ஜ் வந்து எக்ஸ் ஆகும், ப்ளஸ் அந்த 10 கிலோமீட்டர்ஸ் ரைஸ் ஆகும்போது அதோட வர அமௌண்ட்டை வந்துட்டு ஒய்யாகவும் பே பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஃபைனலாக பே பண்ணுற அமௌண்ட் வந்து இது 105 ருபீஸ் பே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் 1x + 15y. 15 அதாவது 15 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகேவா. ப்ளஸ் அந்த ஃபிக்ஸட் சார்ஜஸ் அதாவது வந்து எக்ஸு ப்ளஸ் அந்த அடிஷ்னல் சார்ஜஸை வந்துட்டு நம்ம ஒய்யாக எடுத்துருக்கோம். அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒய் வந்து 15 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றதுனால 15 × y எடுத்திருக்கோம். ஈக்குவல் டு எவ்வளோ டோட்டலாக பே பண்ணியிருக்காங்க 155 ருபீஸ் பே பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்தாச்சு. ஓகேவா. ஃபைனலாக இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஹவு மச் டஸ் அ பர்சன் ஹேவ் டு பே ஃபார் இட் ட்ராவலிங் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 25 கிலோமீட்டர். அப்போ 25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அதையும். ஓகேவா. ஈக்குவேஷன் 1 and 2 ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்போ அதுலேருந்து நம்ம ஈக்குவேஷன் 1 எடுத்து நம்ம ஒரு வேரியபிளுக்கு எடுத்துருப்போம். ஏன்னா ஒரு வேரியபிளுக்கு எடுத்துகிட்டு இன்னொரு இல்லை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து இன்னொரு வேரியபிளுக்கான ஒரு வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா. இப்போ நம்ம லெட் டேக் ஈக்குவேஷன் 1 x or 1x அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ x + 10y = 105. ஸோ x = 105 - 10y. ஏன்னா +10y ஆப்போசிட் சைட் போகும்போது -10y ஆயிடுது. நெக்ஸ்ட் வந்த வேல்யூவை இன்னொரு ஈக்குவேஷனில் தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஒரு ஈக்குவேஷன் இப்போ நீங்கள் செகண்ட் ஈக்குவேஷன் கூட எடுத்து நம்ம அதே மாதிரி எடுத்துக்கலாம். x = 155 - 15y அப்படின்னு கூட எடுத்துகிட்டு நம்ம ஈக்குவேஷன் 1 சால்வ் பண்ணலாம். எப்படி எடுத்தாலும் ஒன்று தான். ஸோ சப்ஸ்டியூட்டிங் x = 105 - 10y in equation 2ல. ஸோ ஈக்குவேஷன் 2 எடுத்தது x + 15y = 155. அந்த x இருக்கிற இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி 105 - 10y + 15y = 155. அப்புறம்
நெக்ஸ்ட்டு பேரன்சிஸ் மட்டும் ரிமூவ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, -10y + 15y என்ன வரும், +5y. ஏன்னா ஒரு ப்ளஸ் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்குது, ஓகேவா. ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருந்துச்சுனாலும் என்னது நம்ம சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் வேல்யூ சைன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நமக்கு வந்து +5y. இங்கே 105 வந்து ஆப்போசிட் சைட் போகும்போது -105 ஆயிடுது. ஸோ 5y = 155 - 105. 155 - 105 என்னது 50. ஸோ 50 டிவைடட் பை இங்கே 5y இருக்குல்ல, மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது ஆப்போசிட் சைட் போச்சுன்னா என்ன ஆகும், டிவிஷனில் ஆயிரும். ஸோ அதனால் தான் 5 கீழே டினாமினேட்டரில் வந்திருக்கு. 50 டிவைடட் பை 5, அதாவது 5 டேபிளில் 50 எத்தனை டைம்ஸ் போகும், 10 டைம்ஸ் போகும். ஸோ y = 10, ஓகேவா. இப்போது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது எந்த ஈக்குவேஷனாலும் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஈக்குவேஷன் 1 ஆர் ஈக்குவேஷன் 2. இப்போவும் பாருங்கள், y = 10 வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது சப்ஸ்டிடியூட்டிங் y = 10 இன் ஈக்குவேஷன் 1. தென் ஈக்குவேஷன் 1 பாருங்கள், x + 10y = 105. x + 10 into y இருக்க இடத்துல 10 ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 10s are 100 ஆயிருமா, = 105. ஸோ x + 100 = 105. ஸோ x = 100 வந்து ஆப்போசிட் சைட் போகும்போது -100 ஆயிரும். ஸோ 105 - 100 வந்து என்னது 5. ஸோ x = 5. உங்களோட ஃபிக்ஸட் சார்ஜ் பாருங்கள் 5 rupees பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு y வந்து பாருங்கள் 10 rupees ஈச் கிலோமீட்டருக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது காருக்குன்னு இல்லாமல் வேறு ஏதாவது சர்வீஸ் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். வீட்டில் அந்த பாத்ரூம் க்ளீனிங் இல்லைனா எலக்ட்ரிஷியன் வரும்போது அவங்க வந்துட்டாலே வந்துட்டு 100 rupees 200 rupees பே பண்ணுவோம். அதுக்கப்புறம் எவ்வளோ ஹவர்ஸ் எக்ஸ்ட்ராவாக அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களோ அந்த ஹவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஒரு சார்ஜ் கொடுக்கணும். 1 ஹவருக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். நம்ம எக்ஸ்னா என்ன பண்ணியிருந்தோம், ஃபிக்ஸட் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு நேம் பண்ணியிருந்தோம். அப்போ அந்த எக்ஸையோட வேல்யூ வந்து என்னது 5 rupees. ஸோ ஃபிக்ஸடாக 5 rupeesன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அப்புறம் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் எவ்வளோன்னு இது பண்ணியிருக்காங்க. ஒய் வந்து என்னது சார்ஜஸ் பர் கிலோமீட்டருக்கு எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ₹10, ஓகேவா. அதாவது 1 கிலோமீட்டருக்கு 10, 2 கிலோமீட்டர்ஸ்னால் 20, அதை மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பட் ஃபிக்ஸடாக 5 rupees அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து செக் பண்ணிக்கலாமா. இப்போ 25 கிலோமீட்டர்ஸ்க்கு நம்ம கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா. அப்போ x + 25y, ஓகேவா. 10 இல்லை 15 இல்லை, இப்போ 25 கிலோமீட்டர்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கிடச்சாச்சு. இப்போ வந்து நம்ம 25yக்கு சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ x + 25y இருக்குது. அது நம்ம வந்து 5 + 25 × 10 வந்து என்னது 250. ஸோ 5 + 250 வந்து என்னது 255. ஸோ 25 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸட் சார்ஜஸ் ப்ளஸ் அடிஷ்னல் சார்ஜஸ், தட் இஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து எவ்வளோ ஆகுது பாருங்கள், ₹255. இந்த மாதிரியெல்லாம் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் கேட்கும்போது நிதானமாக யோசிச்சு எக்ஸ் வேல்யூ டேர்ம் ஒய் வேல்யூ டேர்ம் என்னென்னு புரிஞ்சு எழுதுங்க. இந்த மாதிரி நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.